அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபோன்பே அப்ளிகேஷனில் விசா கிரெடிட் கார்டை எப்படி ஈஸியாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பேமெண்ட் மெத்தட்ஸில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸும் இருக்குது. நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறது விசா கார்டு. ஸோ இதில் தான் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ரூபே கிரெடிட் கார்டு யூபிஐன்னு இருக்குது. நீங்கள் உங்கள்கிட்ட ரூபே கிரெடிட் கார்டு இருந்தால் மட்டும் இதில் இந்த இடத்துல போய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐவே யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி விசா கிரெடிட் கார்டு அல்லது மாஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக இந்த டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு இதில் போய் தான் ஆட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் நியூ கார்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் அண்டு வேலிடிட்டி, மந்த்து, இயர், சிவிவி, நேம், இந்த எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கார்டு நம்பர் அண்டு வேலிடிட்டி, சிவிவி, நேம், இந்த டீட்டெயில் எல்லாமே என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போ கீழே ஆடுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ₹2 வந்து சென்ட் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வரும். ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சால் மட்டும்தான் யூபிஐக்கு இந்த நம்ம ஃபோன்பேயில் கிரெடிட் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன்பே அப்ளிகேஷன் விட்டு வெளியே வர வேணாம், வேறு எந்த பேஜும் ஓப்பன் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓடிபி கேட்டிருக்காங்க. ஓடிபி வரும், சில டைம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அப்படி இல்லைனா ஓடிபி நீங்கள் மேனுவலாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி வந்துருச்சு, இப்போ நான் மேனுவலாக என்டர் பண்ணிக்கிறேன். நான் ஓடிபியை என்ட்ரு பண்ணிட்டேன். இப்போது கீழே ப்ரொசீட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோடிங்னு வருது. இதில் ₹2 மட்டும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகும், திரும்ப அதே அக்கௌண்ட்டுக்கு மேக்ஸிமம் கிரெடிட் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரூபே கிரெடிட் கார்டு மட்டும்தான் இருந்துச்சு, இப்போது விசா கிரெடிட் கார்டு ஆட் ஆகிடுச்சு. அப்படின்னா நம்மளோட கிரெடிட் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதில் பார்த்தீங்கன்னா ₹2 டெபிட்டும் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃபோன்பேயில் நம்மளோட விசா கிரெடிட் கார்டை ஆட் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.